அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கொள்ளு தோசைன்னே சொல்லலாம். நார்மலாக கொள்ளு தோசை நம்ம அரிசி உளுந்து போட்டு அரைப்போம். இது ரொம்ப வித்தியாசமாக நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு இட்லி அரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு கையளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டால் போதும். உளுந்து நிறைய போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கொள்ளு போட்டு அரைக்கிறதுனால அதுவே உங்களுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். நீங்கள் உளுந்து நிறைய போட்டிங்க அப்படின்னா உளுந்தோட கன்சிஸ்டன்சி நிறைய இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ பாருங்கள், இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதுங்க. 2 to 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறினதுக்கப்புறமா இதோட சில ஐட்டம்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதில் வரமிளகாய், அப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறமா சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம், இதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணி தான் நம்ம புளிக்க வச்சு தான் தோசை சுட போகிறோம். ஆனாலும் இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இந்த இஞ்சி இதனுடைய வாசனைகள் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலையை நம்ம அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தெரியாமையே அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கலாம். ரொம்ப நேரம் புளிக்க வைக்காதீங்க இந்த மாவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் பருப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டதுனால ரொம்ப நேரம் புளிக்க வச்சிங்கன்னா ஒரு மாதிரியாக வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 4 to 5 மணி நேரம், அதாவது நீங்கள் மதியம் ஆட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைட்டுக்கு உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தோசை பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக வரும் பாருங்கள். இதை சுட்ட உடனே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. கொள்ளு தோசை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வாசனையே இல்லாமல் அந்த வெங்காயம் பூண்டோடைய வாசனை தான் டாமினண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான தோசையை நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது டின்னருக்கோ செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.